அனைவருக்கும் வணக்கம். கிருஷோபா அகாடமிலேருந்து நான் உங்கள் ராஜு. ஓகே, எல்லாம் என்ன பண்ணுறீங்க? எல்லாம் ஃபஸ்ட்டு சாப்பிட்டீங்களா? ஓகே, இந்த வீடியோ பதிவில் பார்த்தீங்கன்னா இலக்கணம் சார்ந்த ஃபஸ்ட்டு லைவ், அதாவது 50 days பிளானில் ஃபஸ்ட்டு லைவில் வரவங்க ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பதிவில் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் குறில் நெடில் வேறுபாடு, நாலடியார் நான்மணிக்கடிகை, திருக்குறளிலிருந்து ஒழுக்கமுடைமை, காமன் டாப்பிக்கான பிரித்தெழுது சேர்த்தெழுது, சந்திப்பிழை எழுத்துப்பிழை ஒற்றுப்பிழை, இதிலிருந்து ஒரு 100 கொஸ்டின் நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். சரிங்களா? சரி, ஓகே, டைரெக்டாக கொஸ்டினுக்கு போவோம். ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள். உயிர் எழுத்துக்கள் எதனை வெளிப்படுத்தும் போது பிறக்கின்றன? உயிரெழுத்துக்கள் எதனை வெளிப்படுத்தும் போது பிறக்கின்றன அப்படிங்கிறது ஆப்ஷன் டி, காற்றினை அப்படிங்கிறது தான் சரியான விடை. ஓகேங்களா? செகண்ட் ஒன், செம்பயிர் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது என்ன? செம்பயிர் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது ஆப்ஷன் ஏ, செம்மை கூட்டல் பயிர். அடுத்தது, நாலும் இரண்டும் சொல்லுக்கு உறுதி என்னும் அடைமொழியால் குறிக்கப்பெறும் நூல்கள். நாலும் இரண்டும் சொல்லுக்குருதி என்னும் அடைமொழியால் குறிக்கப்பெறும் நூல்கள் ஆப்ஷன் சி, நாலடியார். நாலு அப்படின்னா நாலடியார், திருக்குறள் 2 அடியால் ஆனது. அப்போ நாலும் இரண்டும் சொல்லுக்குருதிங்கிறது நாலடியார் திருக்குறளை தான் சொல்லுவாங்க. சரிங்களா? அடுத்தது, மனைக்கு விளக்கம் மடவாள் மடவாள் தனக்கு தகைசால் புதல்வர். இப்பாடல் ஆசிரியரை கண்டறிந்து எழுது. ஓகே, ஆன்சர் ஆப்ஷன் ஏ, விளம்பி நாகனார். ஆப்ஷன் ஏ, விளம்பி நாகனார். அடுத்தது, மரப்பினு மோத்து குழலாகும் பார்ப்பான் பிறப்பொழுக்கம் குன்ற கெடும். இதில் குழல் அப்படிங்கிறது என்ன? ஓகே, குழல்னா அல் அப்படிங்கிறது விகுதியாக முடியுது. அப்போ தல், அல், அம்மை, கை, இந்த மாதிரி விகுதியாக இருக்கிறது எல்லாமே நம்ம ஆல்ரெடி படித்த தொழிற்பெயர். ஆப்ஷன் ஏ, தொழிற்பெயர். ஓகேங்களா? அடுத்தது, வன்மையாக அல்லாமல் மென்மையாக ஒலிக்கக்கூடிய எழுத்துக்கள் எவை? மென்மையாக ஒலிக்கக்கூடிய எழுத்துக்கள் ஆப்ஷன் பி, இங்கு, இஞ்சு. அதாவது வல்லின எழுத்துக்கள் வன்மை மோ. வல்லின எழுத்துக்கள் என்ன? கசர தபர புள்ளி வச்சா வல்லின எழுத்துக்கள். கரெக்டுங்களா? இதே மென்மையாகிறது மெல்லின எழுத்துக்கள். மென்மையாக இருக்கிறது மெல்லின எழுத்துக்கள். ஞஞன நமன, ஞஞன நமன, அதுக்கு புள்ளி வச்சோம்னா அது மென்மையாக ஒலிக்கக்கூடிய எழுத்துக்கள். இடையின எழுத்துக்கள் என்ன? எரல வளல, எரல வளல, அதுக்கு புள்ளி வச்சா அது இடையில ஒலிக்கிற எழுத்துக்கள். அவ்வளோதான். சரிங்களா? அடுத்தது, இதில் எது தவறாக இருக்குது? தவறான இணையை தேர்ந்தெடு. ஓகே, ஆன்சர் ஆப்ஷன் டி. ஏன்னா மனம் அப்படின்னா உள்ளம்னு அர்த்தம், மானம்னா பெருமைக்கேடு, ஆப்போசிட்டாக கொடுத்துருக்காங்க. அப்போ இதுதான் தவறாக இருக்குது. பாருங்கள், ஒரே கொஸ்டினில் 4 கொஸ்டினை நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். எப்படின்னா, தொடுனா தொடுதல்னு அர்த்தம், தோடுனா அணிகலன்னு அர்த்தம், கொடுனா தருதல், கோடுனா நேராக வரைதல், வனம்னா காடு, அதாவது கான்னு சொல்லுவோம், வானம்னா விசும்பு. அப்போ இந்த மனம் மானம் மட்டும் தான் மாற்றியிருக்கு. புரியுதுங்களா? ஆப்ஷன் டி தான் தவறான இணை. அடுத்தது, வணிகம் ப்ளஸ் சாத்து என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல். வணிகம் ப்ளஸ் சாத்து. வணிகம், இந்த இம்மானது மகரமை கெட்டு வணிக சாத்து அப்படின்ட்டு தான் வரணும். ஓகேங்களா? அடுத்த எழுத்துக்கு உண்டான இணை எழுத்து வரணும். அப்போ வணிக சாத்து. ஆப்ஷன் சி தான் சரியான விடை. அடுத்தது, 8 + திசை என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் எது?
ஓகே, வெரி குட். ஆப்ஷன் ஏ தான் சரியான விடை. 8 திசை. ஏன் அப்படின்னா இந்த 8, 10, இந்த அரை, பாதி, இந்த இதுக்கு பின்னாடி எல்லாமே என்ன வரணும்? வல்லின எழுத்து மிகணும். மீதி எழுத்தான இந்த 1, 2, 3, 4 இதுக்கு அந்த இடத்துல வந்து வல்லின எழுத்து மிகாது. நம்ம படிச்சிருக்கோம்ல. அப்போ 8 + திசைங்கிற இடத்துல 8 திசை அப்படிங்கிற வல்லின எழுத்து வரணும். கரெக்டுங்களா? சொல்லப்போனால் பிரித்தெழுதுக தான், சேர்த்தெழுதுக தான். இதில் வல்லின மிகுமா மிகாதானோ பார்த்துக்கலாம். அடுத்தது, வானம் என்ற சொல்லுக்கு மாத்திரை அளவினை தேர்ந்தெடுக்க. வானம். எந்த வார்த்தை கொடுத்தாலும் எந்த சொல் கொடுத்தாலும் மாத்திரை அளவு நம்ம கண்டுபிடிக்க தெரியணும். எப்படி? குறிலுக்கு 1 மாத்திரை, நெடிலுக்கு 2 மாத்திரை, மெய்யெழுத்துக்கு அரை மாத்திரை. இது தெரிஞ்சதுன்னா எந்த சொல்லாக இருந்தாலும் நம்ம ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். அப்போ வானம், வானங்கிறது நெடில் எழுத்து 2, நாங்கிறது குறில் எழுத்து 1, இது மெய் எழுத்து அரை. அப்போ 3 மாத்திரை. ஆப்ஷன் பி தான் சரியான விடை. ஓகேங்களா? அடுத்தது 11வது கொஸ்டின். சந்திப்பிழை இல்லாத தொடரை காண்க. ஓகே, ஆப்ஷன் பி தான். மெட்டுக்கு பாட்டு போடு. ஏன் அப்படின்னா மெட்டுக்கு, அதாவது வன்தொடர் குற்றியுலகத்துக்கு முன்னாடி வல்லினம் மிகும்னு நம்ம படிச்சிருக்கோமா? அதாவது குசுடு துபுருக்கு முன்னாடி வன்தொடர் குற்றியுலகரம் வரணும். இப்போ இது குற்றியுலகரம், குசுடு துபுரு கரெக்டு. இதுக்கு முன்னாடி கசர தபர அது புள்ளி வச்சு எழுத்து வருதா, வன்தொடர் குற்றியுலகரம் வருதா, அதனால் வந்து இங்கே வல்லின எழுத்து வரணும். அதேமாரி தான் பாட்டு போட்டி. 2ங்கிறது குற்றியுலகரம். குற்றியுலகரத்துக்கு முன்னாடி வன்தொடர் வரணும். அதாவது இக்கு, இச்சு, இட்டு, இத்து, இப்பு, இரு. புரியுதுங்களா? இந்த எழுத்து வரும்போது நாம் வல்லின எழுத்து மிகணும் அப்படிங்கிறது தான் கான்செப்டே. எத்தனை கான்செப்ட் என்ன நம்ம தெரிஞ்சுக்கிட்டாலும் அந்த ஸ்பாட்டில் கொஸ்டின் வரும்போது நம்ம புரிஞ்சுக்கிறது தான். அதில் ஆப்ஷனை முதல்ல குறைக்கணும். 4 ஆப்ஷனில் கன்ஃபார்ம் இது வராது அப்படிங்கிற ஆப்ஷனை குறைச்சிட்டு மீதி 2 ஆப்ஷன் இருக்குல்ல, அந்த 2 ஆப்ஷனில் தான் இந்த கேட்டகரியை நீங்கள் வச்சு சூஸ் பண்ணணும். ஓகேங்களா? சொல்லப்போனால் வல்லினம் மிகும் இடமாச்சு கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். எத்தனை கேட்டகரி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். பாருங்கள், அடுத்த கொஸ்டின். சந்திப்பிழை நீக்கி எழுதுக. ஓகே, ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ தான். நான் சொன்ன மாதிரி தான். ஃபஸ்ட்டு ஆப்ஷனை குறைப்போம். அப்போ பண்பாட்டு கூறுகளை இங்கே குற்றியுலகரத்துக்கு முன்னாடி வல்லின எழுத்து மிகு அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம். அப்போ இந்த இடத்துல இக்கு வரும் அப்படிங்கிறது நமக்கு கன்ஃபார்ம் தெரிஞ்சு போச்சு. அப்போ இந்த இடத்துல இக்கு வராமல் 2 இருக்குது. அப்போ இந்த ஆப்ஷனை நம்ம ஃபஸ்ட்டு நம்ம எடுத்துக்கவே கூடாது. இந்த 2 ஆப்ஷனில் தான் நம்ம டக்குன்னு அடுத்த ஆன்சரை பார்க்கணும். எப்படி? இப்போ பண்பாட்டு கூறுகளை இது எல்லாம் சேமாக தான் இருக்குது. கூறுகளை பேணி, இந்த இடத்துல இப்பு வருது, இந்த இடத்துல இப்பு வரல. அப்போ ஏன் வருது அப்படின்னு நம்ம செக் பண்ணணும். பேணி அப்படிங்கும்போது இன் கூட்டல் இ. கரெக்டுங்களா? அப்போ அகர இகர ஈற்று வினையச்சங்களுக்கு பின் வல்லினம் மிகும் அப்படிங்கிற கான்செப்டை இங்கே கொண்டு வந்திருக்காங்க. புரியுதுங்களா? அப்போ ஆப்ஷன் ஏ தான் சரியான விடை. அடுத்தது, இதில் எது தவறாக இருக்குது? ஓகே, ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி. பார்த்தோன்னே தெரியுது. இதில் கொஞ்சம் கவனமாகவும் பார்க்கணும். ஏன்னா நன்கணியர் அப்படின்னா நன்கு கூட்டல் அணியருங்கிறது கரெக்டு தான். நாற்றிசை அப்படின்னா 4 கூட்டல் திசைன்னு வரணும். ஆனால் இங்கே இசைன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இது தவறு. ஆற்றுணானா 6 கூட்டல் உணா. ஆற்றுணானா என்னென்னு சொல்லுவோம்? வழிநடை உணவு அப்படின்ட்டு சொல்லுவோம். ஓகேங்களா? புறநானூறு, புறம் கூட்டல் 4 கூட்டல் 100 அப்படிங்கிறது சரிதான். அப்போ ஆப்ஷன் பி மட்டும்தான் தவறாக இருக்குது. ஓகேங்களா? அடுத்தது, கடிகை என்பதன் பொருள் யாது? கடிகை அப்படிங்கிறோட பொருள் வந்து ஆப்ஷன் ஏ அணிகலன். நான்மணி கடிகை. அப்போ நான்மணி கடிகைன்னா என்னென்னு சொல்லுவோம்? 4 மணிகளால் ஆன அணிகலன். அதை தான் வந்து நான்மணி கடிகை அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? அடுத்தது,
அவன் ப்ளஸ் அலிபோல் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல். ஓகே, ஆன்சர் ஆப்ஷன் பி, அவன் அலிபோல். அவனாலிபோல் அப்படிங்கிறத நோட் பண்ணிக்காதீங்க, சரிங்களா? அவன் அலிபோலுங்கிறத கரெக்ட். அடுத்தது, துண்டு என்று அடைமொழியால் குறிக்கப்பெறும் நூல் எது? துண்டு என்ற அடைமொழியால் குறிக்கப்பெறும் நூல் நான்மணிக்கடிகை. ஓகேங்களா? அதாவது ஆப்ஷன் பி. அடுத்த கொஸ்டின் 17. தொடரை நூலுடன் பொருத்துக. ஓகே, ஆன்சர் ஆப்ஷன் சி 3142. ஆற்றுணா வேண்டுவது இல் அப்படிங்கிறது பழமொழியில் இருக்குது. ஓகேங்களா? நாய்க்கால் சிறுவிரல் போல் அப்படிங்கிறது 4 அடியால் வரும். மணக்கு விளக்கம் மடவாள் அப்படிங்கிறது இதில் வருது, நான்மணிக்கடிகை. ஓகேங்களா? அன்பின் வலியது உயிர்நிலை அக்திலார்க்கு என்புதோல் பொறுத்த உடம்பு அப்படிங்கிற திருக்குறளை சொல்லுது. அப்போ ஆப்ஷன் 3142 அப்படிங்கிற சி தான் சரியான விடை. ஓகேங்களா? சிறு சீரு என்ற சொற்களின் பொருள் தரும் தொடரை தேர்ந்தெடுக்க. சிறு சீரு. ஓகே, இந்த 2 சொல்லும் கரெக்டாக சென்டென்ஸாக அமைஞ்ச ஆப்ஷன் எதுனா ஆப்ஷன் டி, சிறு குட்டியாக இருந்தாலும் சீருவதில் புளியை மிஞ்ச முடியாது. அப்போ சிறு ஃபஸ்ட்டு வந்திருக்கு, சீரு செகண்ட் வந்திருக்கு. ஆப்ஷன் கரெக்டாக இருக்குது. ஓகேங்களா? நான்மணிக்கடிகை என்ற நூலின் ஆசிரியர் யார்? நான்மணிக்கடிகை என்ற நூலின் ஆசிரியர் விளம்பி நாகனார். ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான், விளம்பிங்கிறது ஒரு ஊர் பேர், அதுவும் தெரிஞ்சுக்கோங்க. விளம்பி என்பதன் பொருள் என்னன்னு கேட்டால் கூட ஊர் பேர் அப்படின்னு சொல்லணும், சரிங்களா? அடுத்தது கொஸ்டின் நம்பர் 20. கீழ்காண்பவர்கள் எவர் திருக்குறளுக்கு உரை எழுதவில்லை? ஓகே, ஆன்சர் ஆப்ஷன் சி, அடியார்க்கு நல்லார் என்பது தான் சரியான விடை. அடுத்தது, தமிழுக்கு கதி என போற்றப்படும் 2 நூல்கள் எது? தமிழுக்கே கதி அப்படின்னு போற்றப்படும் 2 நூல்கள். எல்லாத்துக்கும் தெரிஞ்சது திருக்குறள் அப்படிங்கிறது கன்ஃபார்ம் தெரியும். இன்னொரு நூல் எது அப்படின்னா கம்பராமாயணம். ஆப்ஷன் சி தான் சரியான விடை. அடுத்தது, இதில் எது தவறாக இருக்குது? தமக்குரியர், தமக்கு கூட்டல் உரியர் கரெக்டு தான். அன்பீனும், அன்பு கூட்டல் ஈனும் கரெக்டு தான். நிழல் அருமை, நிழல் கூட்டல் அருமை கரெக்டு தான். எழுத்து ப்ளஸ் ஆணி, எழுத்தாணின்னு வரணும். அப்போ ஆப்ஷன் டி தான் தவறு. ஓகேங்களா? அடுத்தது, சரியான விடையை தேர்ந்தெடு. அதாவது பொறுத்துக்கு தான். ஓகே, ஆன்சர் ஆப்ஷன் டி. களவழி 40 அப்படிங்கிறது புறப்பொருளில் இருக்குது. முதுமொழி காஞ்சி அப்படின்னா நிலையாமை. நாலடியாரை 4 அடி 400ன்னு சொல்லுவாங்க. ப்ளஸ் வேளாண் வேதம் 4 அடி 400ன்னு சொல்லுவாங்க, வேளாண் வேதம் என்றும் சொல்லுவாங்க. ஏழாதியில் 6 மருந்து இருக்குது. அது ஏழாதி நம்ம பார்க்கும்போது நான் அந்த டீட்டெயில் சொல்கிறேன், சரிங்களா? அப்போ ஆப்ஷன் டி தான் 4123 அப்படிங்கிறது தான் சரியான விடை. 4123. அடுத்தது,
ஒழுக்கமுடைமை குடிமை இழுக்கம் இழிந்த பிறப்பாய் விடும். இதில் இழுக்கம் என்பதன் பொருள் என்ன? ஓகே, இழுக்கம் என்பதன் பொருள் ஒழுக்கம் இல்லாதவரை தான் வள்ளுவர் இழுக்கம் அப்படின்ட்டு சொல்லியிருக்காரு. ஓகேங்களா? ஆப்ஷன் பி. அடுத்த கொஸ்டின், சந்திப்பிழையற்ற தொடரை கண்டறிக. வேலை வாய்ப்புகளில் கணிசமான மாற்றங்களை அப்படிங்கும்போது ஐ இரண்டாம் வேற்றுமை உறுப்பு வந்திருக்கு. அப்போ அந்த இடத்துல என்ன வரணும்? வல்லின எழுத்து மிகணும். இச்சு வரணுமா? அப்போ இச்சு வர்ற இடம் சென்டென்ஸ் எது? ஆப்ஷன் பியும் ஆப்ஷன் டியும் தான். அப்போ இந்த ரெண்டையுமே நாம் எடுத்துக்க தேவையில்லை. கரெக்டுங்களா? இந்த ரெண்டை நம்ம கம்பேர் பண்ணோம். வேலை வாய்ப்புகளில் கணிசமான மாற்றங்களை செயற்கை நுண்ணறிவு கொண்டு வரப்போகிறது அப்படின்னு வரணும். வரப்போகிறது. ஏன் அப்படின்னா வர அகர இகர ஈற்று வினையச்சங்களுக்கு பின் வல்லினம் மிகும் அப்படிங்கிற இடத்துல இப்போ வரணும். கரெக்டுங்களா? அப்போ ஆப்ஷன் டி தான் சரியான விடை. அடுத்த கொஸ்டின், அடிக்கும் ப்ளஸ் அலை என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல். அடிக்கும் ப்ளஸ் அலை அப்படிங்கிறது சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் ஆப்ஷன் ஏ, அடிக்கு மலை. அடுத்தது, நாலடி 400 என குறிக்கப்பெறும் நூல். ஆல்ரெடி இப்போ தான் சொன்னோம். நாலடி 400 வேளாண் வேதம் அப்படிங்கிற சொல் எல்லாமே எந்த நூலுக்கு? நாலடியார். ஓகேங்களா? அடுத்தது, அது விளக்கமே சொல்லக்கூடாதுன்றது. விளம்பி என்பது டேஸ் பெயர். விளம்பி என்பது விளம்பினாகனார். விளம்பி என்பது ஒரு ஊர் பேர். கரெக்டுங்களா? ஆப்ஷன் சி. அடுத்தது 29, குறில் நெடில் மாற்றம் அறிந்து பொருள் வேறுபாடு தருக. பணம் பானம். ஓகே, பணம் அப்படின்னா பருமைன்னு அர்த்தம். பானம் அப்படின்னா பானகம். ஆப்ஷன் பி தான் சரியான விடை. அடுத்தது, இதில் எது தவறாக இருக்குது? சிலைனா சிற்பம், சீலைனா திரைச்சீலை. கரெக்டு தான். பணம்னா காசு, பானம்னா அம்பு. கரெக்டு தான். பொலினா அழகு. கரெக்டு தான். போலினா சாயல். கரெக்டு தான். நடுனா விரும்புன்னு கொடுத்துருக்காங்க. நடுனா ஊன்றுன்னு அர்த்தம். நாடுனா தான் விரும்புன்னு அர்த்தம். அப்போ ஆப்ஷன் சி தான் தவறாக இருக்குது. ஓகேங்களா? அடுத்தது, கொடுக்கப்பட்டுள்ள சொற்களுக்கு குறில் நெடில் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான தொடரை தேர்ந்தெடுக்க. கல் கால். ஓகே, ஆன்சர் ஆப்ஷன் ஏ, கல் விழுந்து காலில் காயமானது. திருக்குறளுக்கு எத்தனை மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது? திருக்குறளானது எத்தனை மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது? திருக்குறள் 107 மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. ஆப்ஷன் சி. கை ப்ளஸ் அமர்த்தி என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல். கை ப்ளஸ் அமர்த்தி என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் கையமர்த்தி. ஆப்ஷன் சி. நாலடியாரை தொகுத்தவர் யார்? நாலடியாரை தொகுத்தவர் யார்? ஆப்ஷன் சி, பதுமனார் அப்படிங்கிறத நாலடியாரை தொகுத்தவர். சமண முனிவர்கள் பலரால் பாடப்பட்டது. ஓகேங்களா?
திருவள்ளுவர் ஒழுக்கம் உள்ளவரை என்னன்னு சொல்கிறாரு, ஒழுக்கம் இல்லாதவரை என்னன்னு சொல்கிறாரு? ஒழுக்கம் உள்ளவரை உயர்குடியினர்னோ ஒழுக்கம் இல்லாதவரை இழிக்குடியினரும் சொல்கிறாரு. ஆப்ஷன் சி. கொஸ்டின் நம்பர் 36. ஒழுக்கத்தின் ஒழுகார் உறவோர் இழுக்கத்தின் ஏதம் படுபாக்கறிந்து. இதில் ஏதம் என்ற சொல்லின் பொருள் என்ன? ஏதம் அப்படின்னா குற்றம்னு அர்த்தம். ஏதம்னா குற்றம். ஆப்ஷன் டி. அடுத்தது, இடும்பை என்பதன் பொருள் என்ன? இடும்பை அப்படின்னா துன்பம்னு அர்த்தம். ஆப்ஷன் பி. அடுத்த கொஸ்டின், அன்பன் என்ற சொல்லுக்கு ரியல் மாத்திரை அளவினை சொல்க. அன்பன். ஆ இன் ப இன் குறில் நெடில் குறில் நெடில். இது மெய்யெழுத்து. அப்போ 1 2 3 மாத்திரை வருமா? ஆப்ஷன் பி. புரியுதுங்களா? குறில் எழுத்துக்கு ஒரு எழுத்து ஒரு மாத்திரை, மெய் எழுத்துக்கு அரை மாத்திரை. அப்போ அன்பனுக்கு வந்து 3 மாத்திரை. தமிழ் எழுத்துக்கள் பெரும்பாலும் டேஸ் எழுத்துக்களாகவே அமைந்துள்ளது. தமிழ் எழுத்துக்கள் பெரும்பாலும் வலஞ்சுழி எழுத்துக்களாகவே அமைந்துள்ளது அப்படிங்கிறது தான் சரியான விடை. அடுத்தது கொஸ்டின் நம்பர் 40. மறி மாறி குறில் நெடில் மாற்றம் அறிந்து பொருள் வேறுபாடு தருக. மறினா தடுத்தல், மறியல் பண்ணுறது, தடுத்தல். மாறி அப்படின்னா வேறுபடுதல். ஆப்ஷன் பி தான் சரியான விடை. குறில் நெடில் மாற்றத்தில் தவறான இணை எது? ஓகே, ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி தான். ஏன்னா ஈன்னு வருது குறில் நெடில், பா பா உ உ, இங்கே சி வா அப்படின்ட்டு மாற்றமாக இருக்குது. அப்போ ஆப்ஷன் டி தான் சரியான தவறான இணை. அடுத்தது, இனிமை கூட்டல் உயிர் அப்படிங்கிறது சேர்த்து எழுதுனா என்ன வரும்? இனிமை கூட்டல் உயிர் இன்னுயிர். ஆப்ஷன் சி. அடுத்தது 43. சந்திப்பிழையற்ற வாக்கியங்களை கண்டறி. ஓகே, ஆன்சர் ஆப்ஷன் ஏ. முதியவருக்கு கொடுக்க சொன்னார். அப்போ கொடுக்க சொன்னார், முதியவருக்கு எல்லாமே இந்த இடத்துல என்ன வருது? ஆக்சுவலாக குற்றியலுவரத்துக்கு முன்னாடி வன்தொடர் குற்றியலுவர வர்றதுனால வல்லின எழுத்து மிகுது. இந்த இடத்துல கொடுக்க சொன்னார், கொடுக்க ஆ அப்படிங்கிற அகர இகர ஈற்று வினையச்சங்களுக்கு பின் வல்லின மிகும் அப்படிங்கிற கான்செப்ட் தான். சரிங்களா? வலுவற்ற தொடர் எது? ஓகே, ஆப்ஷன் ஏ ஞானபீட விருது. ஞானபீட விருதுக்கு 3 சொல்லினாவா 2 சொல்லினாவான்னு சில டவுட் இருக்கும். 2 சொல்லினா தான். ஓகேங்களா? குறில் நெடில் வேறுபாடு உணர்ந்து பொருள் அறிக. அரு ஆறு. ஓகே, அருனா வெட்டுதல், ஆறுனா நதி. ஆறுக்கு எண்ணுங்கிற ஒரு பொருள் இருக்குது. வழி, ஆறுனா வழின்னு ஒன்று இருக்குது. சரிங்களா? அடுத்தது 46. தோரண மேடை என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது.
ஆப்ஷன் ஏ தோரணம் ப்ளஸ் மேடை. ஒழுக்கமுடைமை குடிமை இழுக்கும் இழிந்த பிறப்பாய் விடும் இதில் இழிந்த பிறப்பு அப்படிங்கிறதுக்கு இலக்கண குறிப்பு என்ன? இழிந்த பிறப்பு, இழிந்த ஆ வந்து விகுதி எழுத்தாக வந்தால் அதை என்ன சொல்லுவோம்? பெயரெச்சம். ஆப்ஷன் ஏ பெயரெச்சம்ங்கிறது தான் சரியான விடை. அடுத்தது, பின்வருவனவற்றில் பொருந்தாததை தேர்வு செய்க. நாலடியாரில் அறத்துப்பால், பொருட்பால், காமத்துப்பால் என 3 பகுப்புகள் உள்ளன. ஆமாம், திருக்குறள் மாதிரி 3 பாலும் நாலடியாரில் இருக்குது. அப்போ இது சரிதான். நாலடியாரை இயற்றியவர் நல்லாதனார். நாலடியாரை இயற்றியவர் சமண முனிவர் பலரால் தான் நாலடியார் இயற்றப்பட்டது. அப்போ இதுதான் தவறு. நாலடியார் 400 வெண்பாக்கள் உள்ளன. 4ம் 2ம் சொல்லுக்குருதி 4 என்பது நாலடியாரை குறிக்கும்ங்கிறது கரெக்டு. அப்போ ஆப்ஷன் பி தான் சரியான விடை. சரியான விடைனா இந்த ஆப்ஷன் தவறு. அடுத்தது, கூறில் நெடில் அடிப்படையில் சரியான இணையை தேர்வு செய்க. சரியான இணையை தேர்வு செய்க. சரியான இணை இதில் எது அப்படின்னா பெரு பேரு பே அப்படிங்கிற குறில் நெடில் கரெக்டாக இருக்குது. மீதி எல்லாம் பார்த்திங்கன்னா சே சோ அப்படின்ட்டு. இந்த இடத்துல கொஞ்சம் சில டவுட் வரும். சேனா சே, இந்த சே தான் வரணும். ஸோ நம்ம கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்கோசரமே கொண்டு வந்த ஆப்ஷன் தான் இது. அப்போ பெரு பேரு அப்படிங்கிறது தான் சரியான விடை. தலை தாளை பொருள் சரியாக பொருந்திய இணையை தேர்க. கொஸ்டின் நம்பர் 50. தலை அப்படின்னா இலைன்னு அர்த்தம், தாளை அப்படின்னா மலர் வகைன்னு அர்த்தம். அப்போ ஆப்ஷன் டி தான் சரியான விடை. நாலடியார் என்னும் நூலை பாடியவர்கள் யார்? நாலடியார் என்னும் நூலை பாடியவர்கள் சமண முனிவர்கள் பலரால் பாடப்பட்டது தான் நாலடியார். 51க்கு ஆப்ஷன் ஏ. தொகுத்தவர் தான் வந்து பதுமனார். ஓகேங்களா? ஓகே, ஆயுத எழுத்து ஒலிக்க எடுத்துக்கொள்ளும் கால அளவு எவ்வளவு? ஆயுத எழுத்து ஒலிக்க எடுத்துக்கொள்ளும் கால அளவு அரை மாத்திரை. ஆப்ஷன் பி. அடுத்த கொஸ்டின், டேஷ்வில் டேஷ் குளித்தது. ஓகே, ஆப்ஷன் சி. மடுவில் மாடு குளித்தது. மடுவில் மாடு குளித்தது. பொருள் வேறுபாடு அறிந்து சரியான பொருளை அறிதல். அன்பை டேஷ் போடாதே டேஷ். அன்பை கொடு போடாதே கூடு. ஆப்ஷன் ஏ தான் சரியான விடை. அடுத்தது, சந்திப்பிழை அற்ற வாக்கியங்களை அறிக. ஓகே, ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி 1 4 சரி. ஏன் அப்படின்னா பதிகம் என்பது 10ன்னா சொல்லியிருக்கோம்ல, 10 8க்கு பின்னாடி வல்லினம் எழுத்து மிகும். அப்போ 10 பாடல்கள் சரிதான். அடுத்தது 4 பாருங்கள், விழாக்களின் போது இசைக்கருவிகளை அப்படிங்கிறது தான் சரியான விடை. அப்போ ஆப்ஷன் 1 4 எதில் இருக்குது? சி தான் சரியான விடை. மலை ப்ளஸ் எலாம் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல். ஓகே, ஆப்ஷன் பி மலை எலாம் அப்படிங்கிறது தான் சரியான விடை. ஆப்ஷன் பி. பிரித்தெழுதுலாம் பகுவது ஒருவருக்குன்னு நிறைய இருக்குது. அதை நாம் வந்து இப்போதைக்கெல்லாம் அந்த ஸ்பாட்டில் நம்ம பார்த்தா மட்டும்தான். ஓகே, கொஸ்டின் நம்பர் 57. பெருமுத்தரையர்கள் பற்றிய குறிப்புகள் அமைந்துள்ள நூல் எது?
57. ஆப்ஷன் சி நாலடியார் தான் சரியான விடை. பெருமுத்தரையர்கள் பற்றிய குறிப்புகள் அமைந்துள்ள நூல் நாலடியார். பரிந்தோம்பி அப்படிங்கிற வார்த்தையை பிரித்தெழுதுக. ஓகே, ஆன்சர் ஆப்ஷன் ஏ பரிந்து கூட்டல் ஓம்பி. அடுத்தது ஒழுக்கத்தின் ஒழுகார் உறவோர் இழுக்கத்தின் இதில் உறவோர் அப்படிங்கிறத இலக்கண குறிப்பு என்ன? உறவோர் அப்படிங்கிற ஒரு இலக்கண குறிப்பு ஆப்ஷன் டி வினையாளனையும் பெயர். மண்ணுனா என்ன, மான்னா என்ன? குறில் நெடில் வேறுபாடில் மண்ணுனா என்ன, மான்னா என்ன? கொஸ்டின் நம்பர் 60. ஓகே, மான்னா விலங்குன்னு தெரியும், மண்ணுனா தலைவன் அர்த்தம். ஆப்ஷன் ஏ. கொஸ்டின் நம்பர் 61. கல்வி அழகே அழகு என்றும் கல்வி கரையில் கற்பவர் நாள் சில என்று கூறும் நூல். ஆப்ஷன் டி நாலடியார் தான். மணிமொழி கோவை என்று அடைமொழியால் குறிக்கப்பெறும் நூல்கள் எது? மணிமொழி கோவை. மணிமொழி கோவை அதே மணி இருக்கிறதுனால என்ன வரும்? நான்மணி கடிகை 1, முதுமொழி காஞ்சி, ஆசார கோவை. இதுதான் வந்து மணிமொழி கோவை அப்படின்ட்டு இந்த 3 நூலுக்குமே அடைமொழி சொல்கிறாங்க. ஓகேங்களா? அடுத்தது கணினி ப்ளஸ் தமிழ் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல். கணினி ப்ளஸ் தமிழ் கணினி தமிழ். கணினி தமிழ் ஆப்ஷன் பி. அடுத்ததுங்க பிழை நீக்கி எழுது. தமிழுக்கு முத்தமிழ் எண்ணு சிறப்பு பெயர் உண்டு. அப்போ தமிழுக்கு ஓகே தான், முத்தமிழ் எண்ணுச்சுன்னு வருது, இந்த இடத்துல வரக்கூடாது. அப்போ இது தப்பு. தமிழுக்கு முத்தமிழ் என்னும் சிறப்பு பெயரும் உண்டு. கரெக்டான ரா இருக்கிறதுனால இது சரிதான். தமிழுக்கு முத்தமிழ் என்னும் சிறப்பு பெயரும் இந்த ரூ வந்திருக்கு, தமிழுக்கும்னு வந்திருக்கு. அப்போ இதுவும் தவறு தான். தமிழுக்கு அப்படின்ட்டு இக்கு வராது, இங்கே முத்தமிழ் இருக்குல்ல, அப்போ இந்த இடத்துல மெய் எழுத்து வராது. அப்போ இதுவும் தவறு தான். உண்டு 3 சொல்லிடணும், அப்போ இது தவறு தான். அப்போ ஆப்ஷன் பி தான் சரியான விடை. ஒரே நிமிஷம். 65 பிழை நீக்கி எழுதுக. சர் ஆர்தர் காட்டன் கல்லணையின் கட்டுமான உத்தி கொண்டுதான் தௌலீஸ்வரம் அணையை கட்டியது. இதில் எந்த ஆப்ஷன் சரியாக இருக்கு? ஓகே, இதில் வந்து சர் ஆர்தர் காட்டன் கல்லணையின் கட்டுமானம் வரைக்கும் ஓகே தான், எல்லாத்துலேயும் கரெக்டாக தான் இருக்குது. உத்தியா உத்தியாலா உத்தியையா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். உத்திக்கான்ட்டு உத்திக்கு வராது, உத்தியால் அப்படிங்கிறது வராது, உத்தியை கொண்டு அப்படிங்கிறதான் வரும். அப்போ ஆப்ஷன் சி தான் சரியான விடை. அடுத்தது சிறப்பு கூட்டல் உடையார் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல். சிறப்பு கூட்டல் உடையார் சிறப்புடையார். சிறப்புடையார் ஆப்ஷன் பி. பிழை அற்ற தொடர் எது? கொஸ்டின் நம்பர் 67. செலியன் விளையாட வந்தது. செலியன்கிறது ஆண் பெயர், வந்தான் வரணும், விளையாட வந்தது, தவறு தான். கண்ணகிங்கிறது பெண் பெயர், கண்ணகி மதுரையை எரித்தான் கொடுத்துருக்கான், தவறு தான். மாடலன் ஓகே, மாடலன் ஆண் பெயர், மாடலன் நேற்று வந்தான். செல்வன் ஒரு ஆண் பெயர், பாடங்களை படித்து வந்தாள், அப்போ இது தவறு தான். ஆப்ஷன் சி தான் சரியான விடை. கொஸ்டின் நம்பர் 68.
குறிநெடில் மாற்றம் பொருள் வேறுபாடு அறிந்து சரியானதை கண்டறி. வனம் வானம். வனம்னா என்ன, வானம்னா என்ன? ஓகே, வனம்னா காடு, அதாவது கான். வானம்னா விசும்பு. ஆப்ஷன் பி தான் சரியான விடை. அடுத்ததுங்க, ஒழுக்கம் விழுப்பம் தரலான் ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும். இதில் ஒழுக்கம் என்பது எவ்வகை பெயர்? ஒழுக்கம் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அம் அப்படிங்கிற விகுதி எழுத்து வருது, கரெக்டுங்களா? அப்போ அம் தல் அல் இதெல்லாம் வந்தால் என்னன்னு சொல்லுவோம் நம்ம? தொழிற்பெயர். ஓகேங்களா? ஆப்ஷன் ஏ. அழுக்காறு உடையான் கண் ஆக்கம் போன்றில்லை, ஒழுக்கம் இலான் கண் உயர்வு. இதில் உடையான் என்பதன் இலக்கண குறிப்பு என்ன? ஓகே, உடையான்னா என்னன்னு சொல்லுவோம்? வினையாளனையும் பெயர். ஆப்ஷன் சி. அடுத்த கொஸ்டின், இந்த 4 நூலில் எது 14 கீழ்கணக்கு நூல்கள்? கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று நாலடியார். ஆப்ஷன் சி சரியான விடை. தம் ப்ளஸ் உயிர் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல்? ஆப்ஷன் ஏ, தம் உயிர். ஓகேங்களா? அடுத்தது, பயன் ப்ளஸ் இலா என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல்? பயன் ப்ளஸ் இலா. ஆப்ஷன் ஏ, பயனிலா. அடுத்தது, அழுக்கார் உடையான்கண் ஆக்கம் ஒன்றில்லை, ஒழுக்கமிலான்கண் உயர்வு. இந்த திருக்குறளில் வர அணி என்ன? அதாவது ஊமை அணி வந்திருக்கு. அழுக்காறு உடையான்கண் ஆக்கம் போன்றில்லை அப்படின்னா என்ன? பொறாமை பிடிச்சவங்ககிட்ட செல்வம் சேராது, ஒழுக்கம் இல்லாதவங்ககிட்ட உயர்வு அடையாது. அப்போ ரெண்டையும் ஊமைப்படுத்தியிருக்காரு திருவள்ளுவர். சரிங்களா? ஊமை அணிங்கிறது ஒரு லிங்கோட இன்னொரு லிங்கை ஊமைப்படுத்துறது தான். அதாவது சப்போர்ட் பண்ணி, எப்படி சொல்கிறது, அதாவது பொறாமை இருக்கிறவங்ககிட்ட செல்வம் சேராதுன்னு சொல்லிட்டு அதுபோல் எதை லிங்க் பண்ணி சொல்கிறாரு? அப்படி இருந்ததுன்னா ஒழுக்கம் இல்லாதவங்ககிட்டையும் உயர்வு இருக்காது அப்படின்னு லிங்க் பண்ணி சொல்கிறது தான் ஊமை அணி. ஓகேங்களா? அடுத்தது 75. ஒழுக்கத்தின் எய்துவர் மேன்மை, இழுக்கத்தின் எய்துவர் எய்தா பழி. இதில் எய்தா அப்படிங்கிறது என்ன? எய்தா அப்படிங்கிறது ஆப்ஷன் பி, ஈறுகட்ட எதிர்மறை பெயரச்சம். எய்தா பழினா வேண்டாத பழி அப்படின்னு சொல்லுவோம். எய்தாத பழி, எய்தாத. அடுத்தது, பளவு தமிழ்ச்சொல் சொல்லொருமை நாலிரண்டில் என்னும் தொடரில் நாள் என்பது எந்த நூலை குறிக்கிறது? நாலிரண்டு அப்படின்னு வரும்போது என்ன நம்ம வரும்? நாலடியார். ஆப்ஷன் பி. சந்திப்பிழையற்ற வாக்கியங்களை கூறுக. ஓகே, வல்லின மிகும் இடத்துல பார்த்தது தான் அந்த இந்த எந்த, அந்த எது வந்தாலுமே அந்த இடத்துல வல்லினம் மிகணும். அந்த இந்த எந்த. அதேமாரி ஆ இ ஏ அப்படிங்கிற சுற்றெழுத்துக்கு பின்னாடி, அதற்கு எதற்கு எதற்கு அப்படிங்கிற சொல்லுக்கும் பின்னாடி, இந்த மாதிரி நிறைய கேட்டகரிக்கு. அப்போ அந்த அப்படிங்கிற இடத்துல என்ன வரணும்? இக்கு வரணும். அப்போ அந்த காட்சியை பார், காட்சியை. அப்போ இரண்டாம் வேற்றுமை உருவான ஐ வந்திருக்கு. அப்போ ஆப்ஷன் ஏ தான் சரியான விடை.
அடுத்தது கொஸ்டின் நம்பர் 78, சந்திப்பிழை அற்ற வாக்கியங்களை கண்டறி. ஓகே, இப்போ சொன்ன மாதிரி தான். அந்த இந்த அப்படின்னு சொன்னோமா, அப்போ இந்த அப்படிங்கிற இடத்துல என்ன வரணும்? புள்ளி வச்சு எழுத்து வரணும். புள்ளி வச்சு எழுத்து எங்கே இருக்குது? ஆப்ஷன் டிலையும் ஆப்ஷன் பிலையும் தான் இருக்குது. அப்போ இந்த ரெண்டையும் நம்ம விட்டலாம். இந்த ரெண்டில் எது சரியாக இருக்குன்னு பார்த்துக்கலாம். இந்த பூமியின் ஒவ்வொரு துகளும் எம் மக்களுக்கு புனிதமானதாகும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த எம் மக்களுக்கு அப்படிங்கும்போது என்ன வருது? குற்றியலுகிற வருதா? குற்றியலுகிறதுக்கு முன்னாடி வன்தொடர் வருதா? அப்போ இப்பு வரணுமா? அப்போ இப்பு இதில் வருதா? அப்போ ஆப்ஷன் டி தான் சரியான விடை. புரியுதுங்களா? கொஸ்டின் நம்பர் 79, சந்திப்பிழையற்ற வாக்கியங்களை கண்டறி. கால வெள்ளத்தில் கரைந்து போன மொழிகளுக்கிடையில், எல்லா இதுலேயும் அது சேமாக தான் இருக்குது. எந்த இடத்துல ஏதாவது நீந்தி, இந்த நீந்திங்கிற இடத்துல இத்து வருமா வராதா அப்படின்னா, நீந்தி அப்படிங்கிற இடத்துல இத்து கூட்டல் இ, அகர இகர ஈற்று வினையச்சங்களுக்கு பின் கண்டிப்பாக வல்லின எழுத்து மிகுணும். அப்போ நீந்தித் அப்படின்னு வரணும். எதில் வருது நீந்தித்து? ஆப்ஷன் பிலையும் ஆப்ஷன் டிலையும் வருது. சரி, ஓகே. அப்போ ஆப்ஷன் சி ஆப்ஷன் ஏ விட்டுறலாமா? இந்த ரெண்டை பார்ப்போம். கால வெள்ளத்தில் கரைந்து போன மொழிகளுக்கிடையில் நீந்தி தன்னை தானே நிலைநிறுத்தி கொண்டுள்ளது தமிழ். அதாவது கொண்டுள்ளது தமிழ்னு வரக்கூடாது, கொண்டுள்ளது தமிழ். ஆப்ஷன் டி தான் சரியான விடை. புரியுதுங்களா? இந்த இடத்துல இத்து வரக்கூடாது. அடுத்தது சந்திப்பிழை இல்லாத தொடரை காண்க. கொஸ்டின் நம்பர் 80, ஆசிரியர் வருவதாக கூறி சென்றார். வருவதாக, ஆக, இனி, தனி, இந்த இடத்துல என்ன வரணும்? வல்லினம் மிகணும். அப்போ ஆக அப்படிங்கிற பக்கத்தில் வல்லின எழுத்து வரணுமா? அதாவது இக்கு வரணும். அப்போ இதில் ஒன்று வரல, இந்த மூணுலேயும் வந்திருக்கு. சரி, ஓகே. அப்போ அடுத்தது என்ன? கூறி சென்றார் அப்படின்ட்டு இருக்கு. கூறி சென்றார் அப்படிங்கிற இடத்துல இச்சு வருமா வராதா அப்படின்னா வரணும். எங்கள் ஆப்ஷன் பியில் மட்டும்தான் கரெக்டாக இருக்குது. கூறி. அப்போ கூறி என்ன சொல்லுவோம்? இரு கூட்டல் ஈன்னு சொல்லுவோமா? அதே தான், அதே கான்செப்ட் தான். அப்போ ஆப்ஷன் பி தான் சரியான விடை. புரியுதுங்களா? சந்திப்பிழை அற்ற வாக்கியங்களை கண்டறி. நேரத்தை சரியாக கடைப்பிடிப்பேன். நேரத்தை, இந்த இடத்துல ஐ வந்திருக்கிறதுனால இச்சு வரணும். அப்போ ஃபஸ்ட்டு ஆப்ஷன் சரி தான். ஓகேங்களா? ஒன்று சரி. அடுத்தது வாழ்க்கை பயணமே வேறுபட்ட பாடங்களை கற்றுத்தருகிறது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. வாழ்க்கை பயணமே, ஓகே. வேறுபட்டன்னு வரக்கூடாது, வேறுபட்ட, அது மட்டும்தான் வரணும். அப்போ ஆப்ஷன் 1, 3 சரியாக இருக்கிறது எதில்? ஆப்ஷன் ஏ தான் சரியான விடை. புரியுதுங்களா? சந்திப்பிழையற்ற தொடரை காண்க. கொஸ்டின் நம்பர் 82, ஓகே. ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி. கயிற்றுக்கட்டிலில், அதாவது கயிறு கட்டில்னு சொல்லக்கூடாது. அப்போ கயிறு கட்டில் வராது. அப்போ இந்த ரெண்டையும் விட்டுட்டா இந்த ரெண்டை தான் பார்க்கணும். கயிற்றுக்கட்டிலில் அப்படின்னா எப்பயும் போல தான், குற்று எழுகிறதுக்கு முன்னாடி கசர தவற, அதாவது வன்தொடர் வர்றதுனால இக்கு வரணும். அப்போ ஆப்ஷன் பி தான் சரியான விடை. ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின் சந்திப்பிழையற்ற வாக்கியம் தான். என்னது? ஒன்றை சொல்வதற்கென்றே இசைக்கப்படும் இசைக்கவல்ல தாளக்கருவி பிறை பறை. ஆக்சுவலாக எழுத்து பிழைன்னு கூட சொல்லலாம் இதில். ஓகே, இதில் சரியான விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி. ஒன்றை சொல்வதற்கென்றே இசைக்கப்படும் இசைக்கவல்ல தாளக்கருவி.
தாளக்கருவிங்கிற இடத்துல இக்கு வரணும். இந்த இடத்துல இந்தலா வந்திருக்கு, அப்போ இது தவறு. இந்த இடத்துல இக்கு வரல, இதுவும் தவறு. இங்கேயும் அதே தான், இக்கு வரல, இதுவும் தவறு. அப்போ இது ஒன்று தான் சரியாக இருக்குது. ஆப்ஷன் சி. இதில் எது தவறாக இருக்குது? வன்பால் கண் அப்படிங்கிறத பிரித்தோம்னா வன்பால் கூட்டல் கண் அப்படிங்கிறதா வரணும். வன் கூட்டல் பால் கூட்டல் கண் அப்படிங்கிறது வரக்கூடாது. அப்போ ஆப்ஷன் பி தான் தவறாக இருக்குது. தளிர்த்தற்று தளிர்த்து கூட்டல் அற்று, 10 பாட்டு 10 கூட்டல் பாட்டு. ஆப்ஷன் பி தான் சரியான விடை. அடுத்தது இதில் எது தவறாக இருக்குது? இனிது ஈன்றல், இனிது கூட்டல் ஈன்றல்ங்கிறது கரெக்டு. இனி கூட்டல் தீன்றல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க, இது தப்பு. இரட்டோர மொழிதல் வந்து 2 கூட்டல் உர கூட்டல் மொழிதல் கரெக்டு தான். அன்பகத்தில்லா, அன்பு கூட்டல் அகத்து கூட்டல் இல்லா கரெக்டு தான். அப்போ ஆப்ஷன் டி தான் தவறாக இருக்குது. ஆப்ஷன் டி 85. 86 இல்லாது ப்ளஸ் இயங்கும் சேர்த்து எழுதுங்க. இல்லாது ப்ளஸ் இயங்கும் அப்படின்னா இல்லாது இயங்கும். ஆப்ஷன் சி. அடுத்தது வலுவற்ற சொல். இதில் பிழை இல்லாத சொல் ஒன்று அப்படின்னா ஒட்டடை அப்படிங்கிறது தான் கரெக்டாக இருக்குது. மீதியெல்லாம் அறிவால் மனைன்னு வரணும், தாழ்வாரம் அப்படின்னு வரணும், அடைமலைன்னு வரணும். அப்போ என்ன வரும்? ஒட்டடை அப்படிங்கிறது தான் சரியாக இருக்குது. ஓகேங்களா? கொஸ்டின் நம்பர் 88. காடு ப்ளஸ் 6 அப்படின்னா சேர்த்து எழுதுனா என்ன வரும்? காடு ப்ளஸ் 6 காட்டாறு. ஆப்ஷன் ஏ. கொஸ்டின் நம்பர் 89. அவ்வுருவம் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. அவ்வுருவம் என்பதை பிரித்து எழுதுனா என்ன வரும் அப்படின்னா ஆ ப்ளஸ் உருவம். ஆப்ஷன் பி தான் சரியான விடை. நானிலம் என்னும் சொல்லை பிரித்து எழுதுனா என்ன வரும்? நானிலம். ஆப்ஷன் பி 4 கூட்டல் நிலம். 4 கூட்டல் நிலம் தான் சரியான விடை. அடுத்தது திருக்குறளுக்கும் டேஸ் என்ற எண்ணுக்கும் பெரிதும் தொடர்புள்ளது. திருக்குறளுக்கும் 7 என்ற எண்ணுக்கும் தான் பெரிதும் தொடர்பு இருக்குது. ஆப்ஷன் சி. அடுத்தது உத்தரவேதம் என்று அழைக்கப்படும் நூல் எது? உத்தரவேதம் அப்படின்ட்டு திருக்குறளை தான் சொல்லுவோம். நாலடியார வேளாண் வேதம் தான் சொல்லுவோம். ஆப்ஷன் சி தான் சரியான விடை. ஔடதம் ப்ளஸ் ஆம் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் என்ன? ஓகே, ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஔடதமாம். அடுத்தது குறில் நெடில் மாற்றம் அறிந்து பொருள் வேறுபாடு. அழி ஆழி. அழினா அழித்தல், ஆழினா கடல்னு அர்த்தம். அப்போ ஆப்ஷன் டி தான் சரியான விடை. கொஸ்டின் நம்பர் 95. குறில் நெடில் மாற்றத்தில் தவறான இணை இதில் எது? உயிரெழுத்துக்கள் முதல் 3 10 பார்வை 8 ஏணி. குறில் நெடில் மாற்றம் வரும்போது இப்படி நம்ம படித்தா கன்ஃபியூஸ்டாக ஆகும். அப்போ ஊ ஊ அப்படிங்கிற மாதிரி தான் பார்க்கணும். மூ மூ இது சரியாக இருக்குது. பா பா அப்படிங்கிற சரியாக இருக்குது. ஏ ஏ சரியாக இருக்குது. ஊ ஏ அப்படிங்கிறது தவறாக இருக்குது. அப்போ ஆப்ஷன் ஏ உயிரெழுத்துக்கள் தான் தவறாக இருக்குது. குறில் நெடில் மாற்றம் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான இணையை தேர்வு செய்க. நசி நாசி. ஓகே, நாசி அப்படின்னா மூக்கு,
அப்போ நசினா என்ன வரும்? குறைதல். ஒன்றே ஒன்று தான் மூக்குன்னு இருக்குது. அப்போ ஆப்ஷன் டி தான் சரியான விடை. கொஸ்டின் நம்பர் 97. வலி வாலி குறிலடியில் மாற்றம் பொருள் வேறுபாடு அறிந்து பொருள் உணர்த்துக. ஓகே, ஆன்சர் ஆப்ஷன் சி, காற்று அம்பு அப்படிங்கிறது தான் சரியான விடை. அடுத்தது, இதில் எது பொருத்தமாக இருக்குது? கரெக்டான சேர்த்தெழுது சொல் எது? ஆப்ஷன் ஏ தான். கண் ப்ளஸ் அழகு கண் அழகு ஜாயின் லெட்டராக வரணும். இது எல்லாமே வந்து பாருங்கள் அப்படியே கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக வின் ப்ளஸ் உண்டு வின் உண்டுன்னு வரணும், கண் ப்ளஸ் உண்டு கண் உண்டுன்னு வரணும், பன் ப்ளஸ் உண்டு பன் உண்டுன்னு வரணும். ஓகேங்களா? அடுத்தது, இந்த மாத்திரை அளவில் எது தவறாக இருக்குது? உயிரிழவிடை 3 மாத்திரை சரிதான். குற்றியல் லுகரம் அரை மாத்திரை சரிதான். ஒற்றளவிடை ஆக்சுவலாக 1 மாத்திரை, இங்கே 2 மாத்திரைன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இதுதான் தவறு. ஆப்ஷன் சி, மெய்யெழுத்து அரை மாத்திரை சரிதான். அப்போ ஆப்ஷன் சி தான் 99க்கு உண்டான ஆன்சர். ஓகே, இந்த வீடியோ பதிவோட கடைசி கொஸ்டின். தவறானதை தேர்ந்தெடு. நனி ப்ளஸ் தின்றான், நனி தின்றான் கரெக்டு தான். கடி ப்ளஸ் காவல், கடிகாவல். சால ப்ளஸ் சிறந்தது, சாலச் சிறந்ததுன்னு வரணும். ஆக்சுவலாக சால தவ இந்த உரிச்சொற்களுக்கு பின்னாடி வந்து வள்ளின் எழுத்து மிகும். அதாவது சாலச் சிறந்தது, தவச்சிறிது, இந்த மான்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா? இப்போ மா ப்ளஸ் கடல் அப்படின்னு வந்ததுன்னா மாக்கடல் அப்படின்னு தான் வரணும். புரியுதுங்களா? உரு கூட்டல் பொருள் உரு பொருள், இது சரிதான். மீதிக்கெலாம் வந்து வள்ளின எழுத்து மிகாது. இந்த சால தவ இந்த மாங்கிற இடத்துல ஒன்று இதெல்லாம் வந்து வள்ளின எழுத்து மிகும். அப்போ சால ப்ளஸ் சிறந்தது சால சிறந்ததுன்னு வரணும். ஆப்ஷன் சி தான் தவறாக இருக்குது. ஓகேங்களா? ஓகேங்க, இப்போ இந்த வீடியோ பதிவில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 100 கொஸ்டின் கேட்டிருக்கோம். ஓகேங்களா? நீங்கள் 100க்கு 90க்கு மேலே 90 + 90க்கு மேலே எடுத்தவங்க ஒரு லைக் பட்டன் கொடுங்க. சரிங்களா? இல்லை இந்த வீடியோ பதிவில் அதை சொன்ன மாதிரி 90க்கு மேலே எடுத்துருந்தீங்கன்னா ஒரு லைக் கொடுங்க. நானும் தெரிஞ்சுக்கிறேன் எத்தனை பேர் 90க்கு மேலே எடுத்திருக்கீங்க அப்படின்ட்டு. அதேமாதிரி இந்த வீடியோ பதிவு பிடிச்சிருந்ததுன்னா உங்களுடைய கருத்துக்களை வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். சரிங்களா? மீண்டும் அடுத்த நாள் வந்து டே 2, அதாவது 50 டேஸ் பிளானில் நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த இணை எழுத்துக்கள், சுட்டெழுத்துக்கள், வினா எழுத்துக்கள், பழமொழி 400, இன்னா 40 இதை கவர் பண்ணிவிட்டு வாங்க. அதிலிருந்து ஒரு 100 கொஸ்டின் நான் எடுத்துகிட்டு வந்து உங்களுக்கு நேரில் வரேன். ஓகேங்களா? சரி, ஓகேங்க. இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படிங்கிறதோட மீண்டும் அடுத்த வீடியோ பதிவில் உங்களை மீட் பண்ணுறேன். இத்துடன் கிறிஸ்டோபா அகாடமிலேருந்து நான் உங்கள் ராஜு.